இந்த 3 தப்ப பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையே போனாலும் 4 மாசத்துக்கு நீங்க உட்காந்து சாப்பிடலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். நான் வேலைக்கு போன ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 சேலரி வாங்கினேன். பட் இப்போ என்னோட சேலரி வந்து 15,000. பட் அப்போலாம் மந்த் எண்ட் வந்தாலே அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஏன்னா, நான் என் இஷ்டத்துக்கும் ஜாலியா செலவு பண்ணிட்டு, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுறது, டெய்லி டீ குடிக்கிறது, இது மாரி வேஸ்ட்டான செலவுலாம் நெறைய பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, இப்போ அ எனக்கு அந்த மணியோட பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஈஸியா என் லைஃப்ப மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் என்னென்ன லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணேன், என்னென்ன மெத்தட ஃபாலோ பண்ணேன்னு சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ நீங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ, அதில 20% பிகாஸ் இப்போ நீங்க ஒரு 10,000 சேலரி வாங்குனீங்கன்னா, அதில ஒரு 2,000 வந்து நீங்க எடுத்து சேவிங்ஸ்ல போட்டுருங்க. ஸோ சேவிங்ஸ்ல வந்து நீங்க கையே வைக்கக்கூடாது. சேவிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்க வேலை போகும்போது தான் உங்களுக்கு அதோட அருமை புரியும். நீங்க அப்புறமா படுறது வேஸ்ட்டு. ஸோ நீங்க எப்போ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பவே சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸ் வச்சுருங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த சேவிங் அமௌண்ட்டில நீங்க கையே வைக்கக்கூடாது. இன்னைக்கு காசு இல்ல, ஸோ இன்னைக்கு ஒரு ரூ. 10 எடுத்துட்டு நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ட மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இன்னைக்கு இல்லன்னா பரவால்ல, இன்னைக்கு ஒரு நாள் டீ குடிக்காம விட்டீங்கன்னா, அந்த ரூ. 10 உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஸோ இல்ல கண்டிப்பா டீ குடிச்சே ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால அத சேவ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ரூபாவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சேலரிய வந்து நீங்க 50, 30, 20 இந்த ஆர்டர்ல பிரிச்சுக்கங்க. 50% அமௌண்ட்ட ஒண்ணுத்துக்கும், 30% அமௌண்ட்ட தனியாவும், 20% அமௌண்ட்ட தனியாவும் எடுத்து வச்சுட்டு, அந்த 20% அமௌண்ட்ட வந்து நீங்க சேவிங்ஸ்ல போட்டுருங்க. இந்த பேலன்ஸ் இருக்க 80% அமௌண்ட்ட வச்சு தான் நீங்க அந்த மந்த்த ஃபுல்லா ரன் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களால இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். நீங்க எவ்வளோ சேலரி வேணா வாங்கலாம். 10,000 வாங்கலாம், 20,000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம். அது உங்க சேலரி டிபெண்ட் பண்ணுது. ஸோ ஆனா எவ்வளோ வாங்குனாலுமே, நீங்க இந்த ரூல ஃபாலோ பண்ணி பிரிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா லைஃப்ப ரன் பண்ணலாம். உங்களுக்கு அ ம காசுன்ற பிரச்சனைக்கே ஒரு அ தீர்வு கிடைக்கும். ஸோ உங்க வேலையே போனாலுமே, நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட வச்சு நீங்க லைஃப்ப ரன் பண்ணலாம். ஸோ 50% அமௌண்ட்ட வந்து உங்களோட ரென்ட்டு, அதர் யூசஸ்க்கு எடுத்து வச்சுக்கங்க. அந்த 30% அமௌண்ட்ட வந்து ஸோ நீங்க உங்களோட ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ற மாரி, லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி இல்லனா எஸ்ஐபி. ஸோ இது மாரி வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு, பேலன்ஸ் 20% அமௌண்ட்ட எக்காரணத்துக்கு கொண்டும் தொடாம, தனியா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, அதில நீங்க சேவ் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களால இத ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் வேலைக்கு போன புதுசுல இது மாரி தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 4,500 தான். நான் நான் வர சேலரிய அப்படியே கண்ண மூடிட்டு செலவு பண்ணுவேன். நாளைக்கு சேலரி வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல டெய்லியும் ஒரு டீ குடிப்பேன். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவேன். சம்மந்தமே இல்லாம நெட் பேக் போடுவேன். அது மாரி இஷ்டத்துக்கு செலவு பண்ணதால தான் என்னால ஒரு ஸ்டேஜுக்கே ஒரு ஸ்டாண்டர்டுக்கே வர முடியல. ஸோ பட் அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அத ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னோட சேலரியுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கேத்த மாரி நான் பட்ஜெட் பிளான் பண்ணி ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சு நான் அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்குமே மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாம, நீங்க உங்க உங்க கால்ல தனியா நிக்கிற மாரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரலாம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னென்ன பண்ணேன்றத உங்களுக்கு சொல்றேன். இது 2யும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, மந்த் எண்ட்ல 0 பேலன்ஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட வந்து தொடவே கூடாது. மந்த்லி 2,000 சேவிங் அக்கவுண்ட்டுக்கு டிஃபால்ட்டா ஆட்டோ டெபிட் ஆகுற மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல சேலரி வந்ததுமே அந்த 2,000 எடுத்து நீங்க உங்களோட சேவிங் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். ஏன்னா ஒரு கட்டத்தில நானுமே இந்த சிச்சுவேஷன தாண்டி தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டிடியூட்ல தான் சும்மா ட்ரெய்னியா ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட சேலரி வந்து 4,500 தான். நான் அந்த இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா, புதுசா ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூட். ஸோ நானுமே அப்படியே கொஞ்சம் டே பை டே போயிட்டே வந்தேன். டெய்லி கிளாஸ் எடுப்பேன். சம்திங் எதனா ஒரு நோட்ஸ் எடுப்பேன். பிளேஸ்மெண்ட்டுக்காக எதனா சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இது மாரி பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அப்போ தான் ஃப்ரெஷர்ன்னு வச்சுக்கங்களேன் நான் உள்ள போறப்ப. ஸோ எனக்கு பேசிக்கா ஒரு 4,500 சேலரி குடுத்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், அத ரென்ட்டுக்கு, சாப்பாட்டுக்கு, டீ குடிக்க, போற செலவு இது மாரி எல்லாத்துக்குமே செலவு பண்ணிடுவேன். ரூ. 1 கூட மந்த் எண்ட்ல எனக்கு காசே இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, நான் மந்த்லி சேலரி வரும். நம்ப அப்படியே போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஒன் ஆஃப் ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, அந்த வேல விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கம்பெனியே லாஸ்ல போனதால, வேலைய விட்டு வெளிய போற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ வேலைய விட்டு வெளிய வந்ததுமே என் கையில ரூ. 1 கூட இல்ல. அடுத்த வேலைக்கு என்னடா பண்ணலாம்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில எனக்கு ஒரு
2 மந்த்ஸ் சேலரி வந்து குடுக்கவே இல்ல. சம்திங் 9,000 10,000 சம்திங் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒண்ணும் புரியல. ஒன் ஆஃப் ஸ்டேஜில நான் அந்த அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, லேபர் கோர்ட் வரலும் போயிட்டு அ போராடி தான் வாங்குனேன். ஸோ லேபர் கோர்ட்ல போய் எப்படி அ அப்ளை பண்ணி வாங்குனேன்ற வீடியோ வேணுனா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அத பின் பண்றேன். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு போனதால தான் நான் நெக்ஸ்ட்டு போன வேலையில கண்டிப்பா ஒரு சேவிங் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு வேற ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணப்போ 15K சேலரிக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அதை தான் நான் இது மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். 50, 30, 20ன்ட்டு. ஸோ மந்த்லி ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த தப்பை நான் ஃபஸ்ட்டே பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, ஸோ நான் அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ இன்னமும் எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வாங்குற 50,000 வந்து 25,000 ஆயிருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் போகிற கம்பெனி கரெக்டான கம்பெனியான்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணுறதை தாண்டி நீங்கள் சம்பாதிக்கிற காசை கரெக்டாக செலவு பண்ண கற்றுக்குங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த் எண்டில் 0 பேலன்ஸ் வர்றதை தவிர்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதால வேலையே போகிறப்ப கூட நீங்கள் ப்ராப்பராக அதை வச்சு ஒரு 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு வேலை தேடுற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சேவிங் வைக்கிறீங்க. அது வந்து உங்களோட எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் மந்த் எண்டோட ப்ரெஷரையும் அவாய்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த 30%. அந்த 30% அமௌண்ட்டை நீங்கள் ரொம்ப ஒர்த்தபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஒன் ஆஃப் சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் பேச்சுலர் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன் ஆகிடுவீங்க. அப்போதைக்கு உங்களுக்கு இது நிறைய நீடு வரும். ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரி உங்களுக்கு பத்துமானா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஸோ நீங்கள் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போலேருந்தே போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் எஸ்ஐபி போடலாம், இல்லை எம்ஐபி போடலாம், இல்லை இன்சூரன்ஸ் போடலாம். ஸோ எதனோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டே பை டே மந்த்லி பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்லாம் வராது. நீங்கள் ஜஸ்ட்டு 500லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் 1 டேக்கு 10 ரூபி போடலாம், இல்லை மந்த்லி 500 போடலாம், இல்லை 10,000 போடலாம். அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டு போட்டு நான் உங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்ல. நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக மந்த்லி 500 போட்டு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை 30% இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நல்ல கிளியராக யோசித்து திங்க் பண்ணி கரெக்டான இடத்த யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து வேறு எதனா மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன், இல்லை பெட்டிங் ஆப்பில் போடுவேன், இல்லைனா இது மாதிரி ட்ரேடிங்கில் போடுவேன், இது மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு தான் லாஸ். ஸோ நம்மளுக்கு ரிஸ்க்கும் இல்லாமல் சேஃபாக ஒரு ரூட் எதுவோ அதை பிளான் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி மேனாக மாறலாம். உங்களுக்கான ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமே வராது. அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பர்சனாக ஆகலாம். எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். சேம் டைம் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியும் இருக்க தேவையில்ல. மறக்காமல் இந்த 3 தப்பையும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற பக்கெட் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு போட்டு தரேன். தேங்க்யூ. பை.